இண்டக்டர் அண்ட் ரெசிஸ்டர். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் என்ன, ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டாங்க. an ideal resistor battery circuit is switched on at t equal to 0 second. At time t the current is I equal to I0 into 1 plus e power exponential சாரி அந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதாலையானு மைனஸ் t by tau. அந்த tau என்னன்னு நான் சொல்கிறேன், ஆம்பியர். where I0 is the steady state value, the time at which the current becomes 0.5 I0 is. அதாவது ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டாங்க, அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது வந்து டைம் டிபெண்டன்ட் சர்க்யூட், டைமுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் மாறும். அண்டு 0.5 I0ன்னு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல டவ் அப்படின்றது என்னென்னா டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து L/R. ஸோ அது என்ன நமக்கு அப்படின்னா, இந்த இடத்துல L இருக்குது, இந்த இடத்துல R இருக்குது. 100 மைக்ரோ ஹென்ரி டிவைடட் பை 10, அப்போ நமக்கு வந்து 10 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து டைம் கான்ஸ்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றது நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷன் வந்து I ஈக்குவல் டு 0.5ல் டைம் என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ 0.5 I0, அதாவது அந்த ஐயை வந்து இப்படி எழுதிட்டேன். ஸோ I0 இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டி பை டவ். அந்த டவ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஐ கேன்சல் ஆயிரும். அப்போ 0.5 ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டி பை டவ். ஸோ இந்த இடத்துல இ பவர் மைனஸ் டி பை டவை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டு இந்த 0.5 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டோன்னா 1 மைனஸ் 0.5 இருக்கும். அது வந்து நான் 0.5 எழுதிக்கிறேன். கரெக்டு தானே? 1 மைனஸ் 0.5 0.5. இந்த இடத்துல இ பவர் மைனஸ் டி பை டவுன் இருக்குது. இந்த இடத்துல எனக்கு மைனஸ் டி பை டவ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் எனக்கு வந்து 0.5 அந்த இடத்துல கன்ஃபியூஷன் இருக்குல்ல. ஸோ நான் ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டான். ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு என்ன ஆகுனா, இது ப்ளஸ் ஆயிரும். இது வந்து 1/0.5, தட் இஸ் நத்திங் பட் 2. ஓகேவா? இந்த இடத்துல எக்ஸ்பனென்ஷியல் இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் லாகரிதம் இது எடுக்கலாம், நேச்சுரல் லாகர், அதாவது பேஸ் டு இ. அப்படி பார்க்கும்போது நமக்கு டி பை டவுன் வந்துடும், விச் இஸ் ln 2, லாகரிதமிக் பேஸ் இ 2. அது அவங்க வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.693. ஸோ 0.693 உங்களுக்கு புரியல, ரெண்டு சைடு லாக் எடுத்திருக்கேன். அப்போ டி தான் நமக்கு வேணும். டி ஈக்குவல் டு 0.693 இன்ட்டு டவ். ஆல்ரெடி டவ் என்ன 10, அப்படின்னா போடலாம், பிரச்சனை கிடையாது. இன்ட்டு 10 மில்லி செகண்ட்ஸ். கரெக்டாக? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 6.93 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. ஸோ ரொம்ப கஷ்டமான கொஷின் இல்லை, பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட்டு நம்ம அட்டம் பண்ணுறதுல தான் இருக்குது. தேங்க்யூ.